அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுமா? திமுக காரங்க சொல்ல மாட்டாங்க. வேற யார் சொல்லுவாங்க? அதை இப்ப கொண்டு போய்கிட்டு இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர்காரங்க தான். ரெண்டும் ஒண்ணு, அதனால நீங்க வந்துட்டு எங்களுக்கு போடுங்க அப்படின்ற அடிப்படையில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது அரசியல் ரீதியானது. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, இவங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லும் போது இவங்க தமிழர் கிடையாது, அவங்க எடப்பாடி தமிழர். சரிங்களா? அப்புறம் பாஜக கூட கூட்டணி இருக்குன்ற ஒரு கருத்தை வச்சுட்டு அது போனா எடப்பாடியை கொண்டு போய் விழுங்கிரும் அந்த முதல்ல. அப்புறம் அவர் வீணா போயிடுவாரு, இங்க பாஜக தான் உள்ள வந்துரும் அப்படின்னு இந்த வாதங்கள்லாம் எதை சுத்தினா அந்த கட்சியை டமி பண்றதுக்கான ஒரு விஷயங்கள். அதாவது திமுக அந்த பாணியை பாஜகவை தான் இந்த வழி நடத்துதுன்னு சொல்லி போன தடவை ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப இந்த தடவை இவங்களும் சேர்ந்து சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்றாங்கன்றது தான் நான் என்னோட பார்வை. எடப்பாடி இன்னைக்கு தேதிக்கு அந்த நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டான் மாதிரி நிக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு அட் பிரசன்ட் பொசிஷன். அதுதான். அதனால எல்லாரும் மாதிரி போயிடுவாரு, பாஜகவுக்கு அடிமையா போயிடுவாருன்றதும் கிடையாது. அந்த பாஜகவை இழுத்துட்டு வந்த கட்சி திமுக. சரிங்களா? அதனால அதையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த வாதத்திலையும் திமுக தான் இழுத்துட்டு வந்தது. ரெண்டாவது என்னைக்குமே இல்லாத அளவுக்கு பாஜக வளர்ந்தது இந்த ஆட்சியில. ஏன்னா வளர்றதுக்கான மெட்டீரியல்லாம் நிறைய கொடுத்தாங்க, திருப்பரங்குன்றம் அது இதுன்னு சொல்லிட்டு.